ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2ல் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் அப்படிங்கிற லெசனோட எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போகிறோம். த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர், ஆப்பிள் மரமும் விவசாயியும் அப்படிங்கிற பாடத்தை தான் சப்ளிமெண்ட்ரியாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தெர் வாஸ் எ ஃபார்மர். ஃபார்மர் அப்படின்னா விவசாயி. ஒரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார். He lived in a village up in the hills beside a forest. மலைக்கு மேல காட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு வில்லேஜில் அவர் வாழ்ந்து வராரு. In his farm where he grew many kinds of vegetables. வெஜிடபிள்ஸ்னா காய்கறி, ஃபார்ம்னா பண்ணை நிலம், விவசாய நிலம். ஸோ அந்த நிலத்தில் அவர் நிறைய வகையான காய்கறிகளை அவர் விளைவிக்கிறாரு. He also had an apple tree. அவர்கிட்ட ஒரு ஆப்பிள் மரமும் இருக்கு. For many years the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. பல வருஷமா அவரும் அவருடைய ஃபேமிலியும் அந்த மரத்துல விளையக்கூடிய டேஸ்டியான ஆப்பிள்ஸை சுவைச்சு வந்தாங்க. As a boy, the farmer and his friends played under the apple tree. அவர் சின்ன வயசா இருக்கும் பொழுது அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த மரத்துக்கு அடியில விளையாடி மகிழ்ந்தாங்க. They played hide and seek around the tree. அந்த மரத்தை சுத்தி கண்ணாமூச்சி விளையாட்டு அவங்க விளையாடினாங்க. They climbed the tree and swung on it and in season they plucked and ate the apples. அவங்க அந்த மரத்து மேல ஏறியும் ஊஞ்சல் மாதிரி கை பிடிச்சிக்கிட்டு முன்னும் பின்னமும் ஆடியும் விளையாடியும் மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம சீசன் டைம்ல அந்த ஆப்பிளை பறிச்சு சாப்பிடவும் செஞ்சாங்க. As the years passed, the boy grew into a man. Grew அப்படின்னா வளருது. சில காலங்கள் கடக்குது. அந்த சின்ன பையன் பெரிய மனுஷனா ஆகிறாரு. He took over the farm and continued to enjoy the fruits from the tree. அவர் அந்த பண்ணையை பராமரிக்கிற பொறுப்பை ஏத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல விளையக்கூடிய பழங்கள்ல தொடர்ச்சியா அவங்க அனுபவிச்சும் வராங்க. In the meantime, many small animals and birds started living in the tree. அதே சமயத்துல சின்ன சின்ன விலங்குகளும் பறவைகளும் அந்த மரத்துல வாழ ஆரம்பிக்குது. The man's children and their friends started playing under it. அந்த மனிதனுடைய குழந்தைகளும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த மரத்துக்கு அடியில விளையாட ஆரம்பிக்கிறாங்க. The large and shady apple tree now grew old. அந்த பெரிய நிழல் தரக்கூடிய ஆப்பிள் மரத்துக்கு இப்ப வயசாயிடுச்சு. And was bearing fewer and fewer fruits. Fewer அப்படின்னா கொஞ்சமா. இப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சமான பழங்களையே கொடுக்குது. It was nice to sit under its shade in the summer. வெயில் காலத்துல அந்த நிழல்ல உட்காரும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். But nothing grew under it. ஆனா அந்த மரத்துக்கு அடியில எதுவுமே விளையறதில்ல. The farmer felt the space could be used to grow some vegetables. அந்த farmer என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த காலியா இருக்கிற இடத்துல சில வெஜிடபிள்ஸை நாம பயிரிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. He also felt he could use the wood to build a new room in his house. அவருடைய வீட்டுல புதுசா ஒரு ரூமை கட்டுறதுக்கு அதனுடைய கட்டைகளை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. Therefore he decided to cut the tree. Decided அப்படின்னா முடிவு பண்றது. அந்த மரத்தை கட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. அவரும் அவருடைய நண்பர்களும் அந்த மரத்தை சுத்தி விளையாடின அந்த அற்புதமான நேரங்களை அவர் மறந்தே போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்பிள் மரத்திலிருந்து கிடைச்ச சுவையான அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதையும் அவர் மறந்துடுறாரு. Rather he felt the tree had outlived its usefulness and should be cut down. அதுக்கு மாறா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த மரமானது தன்னுடைய அனைத்து பயன்களையும் தந்து விட்டது. இப்போ நம்ம அதை வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. When the farmer took his axe and began chopping the tree. Axe அப்படின்னா கோடாரி. அந்த farmer என்ன பண்றாரு, axe எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. All the little animals, birds and insects that lived in the tree came rushing down. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சின்ன சின்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் அதுல வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்ச உடனே என்னமோ ஏதோன்னு பயந்தடிச்சுக்கிட்டு வேகமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. They started running around in alarm. சத்தம் போட்டுக்கிட்டு அது வேகமா ஓடி வருது. Chirping and squeaking all over the place. அந்த இடமே அந்த பறவைகள் கீச் கீச் அப்படிங்கிற சத்தத்தால சலசலப்பா காணப்படுது. The farmer was adamant. Adamant அப்படின்னா பிடிவாதமா. அந்த farmer என்ன பண்றாரு, பிடிவாதமா he raised his axe and the uproar grew. அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த இடமே ஒரு சலசலப்பு நிறைந்த இடமா மாறிடுச்சு.
The farmer, however, forgot his childhood and his animal friends. அந்த விவசாயி தன்னுடைய குழந்தை பருவத்தையும் தன்னுடைய நண்பர்களான அந்த விலங்குகளையும் மறந்தே போனார். He began to chop the tree harder. ரொம்ப கடினமா அந்த மரத்தை வெட்டுறாரு. All the little animals became desperate. Desperate அப்படின்னா கலக்கம் வருது, நம்பிக்கையில்லாத்தனமா இருக்கிறது, இன்னமும் நடக்குது அப்படின்னு அதுக்கு ஏதோ வந்துட்டு கலக்கமா இருக்கு. And wanted to protect the apple tree at any cost. எப்பாற்பட்டாவது அந்த ஆப்பிள் மரத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்குதுங்க. They ran around in circles making a huge commotion. Commotion அப்படின்னா ஏதாவது ஒரு குழப்ப நிலை உருவாக்குது, இல்லைன்னா சலசலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த ஏரியாவையே அப்படி சுத்தி சுத்தி வந்து அந்த இடத்துலயே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. This brought the children out. அந்த பறவைகள்லாம் சலசலப்பான ஒரு சத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் வெளியே வராங்க. The farmer's daughter and her friends began to plead with him. அந்த விவசாயினுடைய மகளும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட மன்றாடுறாங்க. plead அப்படின்னா மன்றாடுறது, கெஞ்சறது. அவர்கிட்ட போய் கெஞ்சறாங்க. They gathered around the farmer and said, please don't cut the tree. அந்த ஃபார்மரை சுத்தி நின்னுக்கிட்டு தயவு செய்து கட் பண்ணாதீங்க இந்த மரத்தை அப்படின்னு கெஞ்சறாங்க. We play here just like you did. நீங்க விளையாடின மாதிரி இந்த இடத்துல நாங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். The small animals live here. சின்ன சின்ன அனிமல்கெல்லாம் இங்க வாழ்ந்துட்டு வருது. If you cut the tree, where will they go? நீங்க இதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்க போகும்? You can enjoy the shade when you become old. உங்களுக்கு வயசான அப்புறமா இதனுடைய நிழலை கூட நீங்க அனுபவிச்சு மகிழலாம். It is beautiful tree. இது ஒரு அழகான மரம் அப்படின்னு அந்த பசங்க அந்த ஃபார்மர் கிட்ட கெஞ்சுறாங்க. All of a sudden the farmer noticed a small fruit hanging from a branch. திடீர்னு அந்த விவசாயி ஒரு கலையில ஒரு சின்ன பழம் தொங்குறத பார்க்கறாரு. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. அது ஒரு ஆப்பிள். அவர் சின்ன வயசா இருக்கும் பொழுது சுவையா உண்டு மகிழ்ந்த பழத்தை போலவே இருந்துச்சு. He plucked it and bit into the juicy fruit. அதை பறிக்கிறாரு, ஒரு கடி கடிச்சு அதனோட ஜூஸை அனுபவிக்கிறாரு. The memories of the fun he had as a boy came rushing back. அவருக்கு இப்ப சின்ன வயசுல அவர் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, நினைச்சு பார்க்கறாரு. When his daughter saw the changed expression in her father's face. தன்னுடைய அப்பா முகத்துல ஒரு சேஞ்ச் தெரியுறத அவ பார்க்கறா. உடனே என்ன பண்றா, she started pleading harder. இப்ப ரொம்ப அதிகமா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. The farmer put down his axe. அந்த விவசாயி தன்னுடைய கோடாரியை போட்டுறாரு. He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. பல வகையான அற்புதமான விலங்குகளுக்கு அந்த மரமானது பல பொருட்களை கொடுக்குது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. He wanted his little girl to have the childhood that he had had. அவரும் தனக்கு கிடைத்தது போன்ற ஒரு அற்புதமான குழந்தை பருவம் தன் மகளுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. He threw away the axe and said to his daughter. அவர் அந்த கோடாரியை தூக்கி எறியறாரு. அதுக்கப்புறம் தன் மகள் கிட்ட சொல்றாரு, I promise that I will never cut this tree. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இனி நான் இந்த மரத்தை எப்பொழுதும் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. You and your friend will have your tree and your playground. நீயும் உன்னுடைய நண்பர்களும் உங்களுடைய மரத்தையும் உங்களுடைய பிளே கிரவுண்டையும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடம் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மரங்கள் அப்படிங்கிறது பல வகையான நன்மைகளை நமக்கு கொடுக்குது. அந்த மரத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இந்த பாடம் நமக்கு. இதோட இந்த பாடத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் முடிவடைது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.